கடவுள் என்று எல்லோரும் பேசுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. பேசும் பொருள் கடவுள். இறைவன் என்று சிலர் சொல்வார்கள். திருவள்ளுவர் இறை என்று வேந்தரை, அரசர்களை தான் குறிக்கிறார். இந்த கடவுள் யார், எப்படி, அதை பற்றிய புரிதல் சிலருக்கு எப்படி வந்தது, பலருக்கு எப்படி வந்தது என்றெல்லாம் ஆராய்ந்தால் அங்கே நமக்கு தெரிய வருவது மதம்தான். கடவுளை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் மதம். எத்தனையோ மதங்கள் உலகத்தில் இருக்கிறது. உலகம் என்றாலே பூமிதான். பலருக்கு அது புரிதலே இல்லை. உலகம் என்றால் வேறு ஏதோ இருக்கிறதாக நினைத்து கொள்கிறார்கள். அதை விட்டு விடலாம். அப்படி கடவுளை பற்றி பொதுவாக சொல்வது, அவர் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர் அப்படி என்று ஒரு சொல்வதுண்டு. உனக்குள் தான் கடவுள் இருக்கிறார் என்பது மற்றொரு சொல். அதையே ரிக்வேதத்தில் ஆதிசங்கரர் அதை சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தி அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி என்று. அகம் என்றால் நமக்கு உடலுக்கு உள்ளே இருப்பது. அது எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அகம், அகநானூறு, புறநானூறு, அகம் புறம். அப்போ அகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மம், பிரம்மம் என்றால் அதுதான் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்வது உன் உடலிலே, உனக்குள்ளே இருக்கிறது தான் அந்த கடவுள். இது வேதத்தில், ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அது நித்தியமும் ஜீவனுமாய் நான் இருக்கிறேன் என்று இயேசுபிரான் சொன்னதாக நமக்கு தெரியும். நித்தியமும் ஜீவனுமாய் நான் இருக்கிறேன். அவர் நான் என்பது கடவுளை சொல்கிறார். இது கிறிஸ்துவ மதம். அங்கேயும் உனக்குள் இருப்பதைத்தான் அது தெரிவிக்கிறது. அடுத்தபடியாக இஸ்லாம் அது என்ன சொல்கிறது என்றால், கடவுளுக்கு உருவமற்றவர் என்று, அழிக்க முடியாதது, பிரிக்க முடியாதது, உடைக்க முடியாதது என்று பலவாறாக சொல்வார்கள். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்றெல்லாம் சொல்வார்கள். தூண், துரும்பு என்றால் கண்ணுக்கு தெரிந்தது, கண்ணுக்கு தெரியாதது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் கடவுள் இப்படி இருக்கிறார். தூணிலும் துரும்பிலும் அணுக்களாக இருக்கிறார். ஏனென்றால் அணுக்கள் என்றாலே அங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதிலே புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத நுண் துகள்கள் தான் அவைகள். அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு பொருள்தான் அணு. பல அணுக்கள் சேர்ந்ததைத்தான் நாம் பார்க்கிறோம். அது உலோகமாக இருக்கட்டும் அல்லது அலோகமாக இருக்கட்டும், எதுவானாலும் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். திருமூலர் என்ன சொன்னார்? உள்ளம் பெரும் கோயில். இந்த உடலையே அவர் கோயிலாக சொல்கிறார். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம்.
இந்த உடம்பே சதையும் நரம்பும் எலும்புமால் ஆனது. ஊன் உடம்பு ஆலயம். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். வாய்தான் நாம் பேசுகிறோம், அதுதான் கோபுரம். தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம். தெள்ளத் தெளிந்தோர்க்கு, அதையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து தெரிந்து கொண்டவர்களுக்கு சீவன், இங்கே ஜீவன், ஜீவாத்மா என்று சொல்கிறோமே, ஜீவாத்மா பரமாத்மா, அந்த ஜீவன் தான், உயிர் தான். தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம். சிவலிங்கம் என்றோனே நம்ம ஆணுறுப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடைசியாக கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. புலன் 5, அந்த 5 தான் நமக்கு நாம் என்று நினைக்க வைக்கிறது, உணர்த்துகிறது. ஐம்புலன்கள் தான். இந்த ஐம்புலன்களால் தான் நமக்குள்ளே இந்த ஆன்மா, ஆத்மா, உயிர் எல்லாம் இருக்கிறது என்று திருமூலர் சொன்னார். சிவவாக்கியாரோ அவர் வேறு விதமாக சொல்வார். சுட்ட சட்டி பானையும் சுவையறியுமோ. சுட்ட சட்டி பானையும் சுவையறியுமோ என்று. ஒரு பாத்திரத்தின் சுவை தெரியாது, அதுபோல ஒரு பாத்திரத்தில் அல்லது இறைவனையும் அல்லது கடவுளையும் நாம் பார்க்க முடியாது என்று சிவவாக்கியர் சொல்வார்கள். அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் என்ன சொல்வார்? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அதாவது இந்த ஜோதி என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அல்லது வெப்பம் அல்லது அக்னி, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அது நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த அக்னி தான் ஜோதியாக நம்மை ஆட்டுவிக்கிறது, அசைய வைக்கிறது என்று. எல்லாம் ஒரு கருத்தே தான். எல்லாமே நம் மனித உடலுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் இந்து மதம் அது வேறு விதமாக சொல்லும். ரிக்வேதத்தை விட்டு விடுவோம். இவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்து மதத்தில் அவர்கள் ஆயிரக்கணக்கான கடவுள்களை உருவாக்கினார்கள். அதனால்தான் இந்து மதம் எல்லா மதங்களுக்கும் ஒரு பொதுவானதாக இல்லை. ஏனென்றால் அது இந்தியா. இந்தியா என்பதற்கு முன்பே இது பௌத்தர்களும் சமணர்களும் வாழ்ந்த தேசம். புத்த தேசம் அல்லது சமண தேசம் அதுதான். இவர்கள் இப்படி பெயரை அவருக்கு இஷ்டமாக சூழ்ச்சி செய்து அவர்கள் மாற்றியுள்ளார்கள். அதையெல்லாம் நீங்களே தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளி மூலமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் சொல்வதெல்லாம் சரியா அல்லது தவறா, சரியில்லையா என்பதே நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவை கடவுள் பற்றிய புரிதலை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை நான் செய்துள்ளேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.